எனி ஃப்ரெஷர்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஈஸியாக 90 டேஸில் ஐடியில் வேலை வாங்கி தந்துட முடியும். இதுதான் எங்களோட அஷூரன்ஸ். பேசிக் டிசைனிங் கொண்டு வந்துருவேன். டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி என்னங்கிறது அதையும் டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 20 to 30 டேஸ் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கிராக். நீங்கள் அடுத்த லேயர் உங்களுக்கு புரியாது. அடுத்த லேயர் பண்ணி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படியே ஒரு மாதிரி பிளரான மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் ஸ்ட்ராங் பேஸை கொடுத்து தான் நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு போவோம். அப்போ தான் எங்களால் பிளேஸ்மெண்ட்டே உங்களை உட்கார வைக்க முடியும். பக்காவாக டீச் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே வந்துருவீங்க. ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கிங்குள்ளே வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்து ஒரு 60 டேஸ் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் அட்வைஸ். என்னோட நேம் அஸ்ஃபார். ஆக்சுவலி என்னோட நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். சார், ஒரு ஃப்ரெஷர் டு ஐடி ஒரு ரோட் மேப் என்னன்னு சொல்லுங்க. அது அவங்க என்ன கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃப்ரெஷர் ஐடிக்குள்ள நீங்க பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராசஸ் எப்படி கொண்டு போறீங்க, அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கு, எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சா பெட்டரா இருக்கும், எனக்கும் ஐடியா வரும், நான் கொஞ்சம் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வருவேன் அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட கேட்கறாங்க. ஸோ அதை பத்தின ஒரு சிம்பிள் கண்டென்ட் தான். கம்ப்ளீட்டா வந்து இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நான் 90 டேஸ் தான் இதோடைய டியூரேஷனே வச்சிருக்கேன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ஆகிறாங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேஸே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் டேஸ். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட டியூரேஷன் கொஞ்சம் வேணா எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பட் அல்டிமேட்டா இதனுடைய ரோட் மேப்பை நான் 90 டேஸ் தான் ஃபிக்ஸே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த 90 டேஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, இதை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் இது. கம்ப்ளீட்டா யாராக இருந்தாலுமே எனி ஃப்ரெஷர்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஈஸியாக 90 டேஸில் ஐடியில் வேலை வாங்கி தந்துட முடியும். இதுதான் எங்களோட அஷூரன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஃபர்ஸ்ட் 20 to 30 டேஸில் நாங்கள் என்ன கொண்டு வருவோம்னா HTML, CSS ஒரு பேசிக் டிசைன் கான்செப்ட்ஸை கொண்டு வருவோம். SQL queries டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது, அந்த query லாங்குவேஜ் அது கொண்டு வந்துருவோம். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதில் கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போனால் மட்டும் தான் உங்களுக்கு எண்ணில் ஓரளவுக்கு உங்களை பேசவே வைக்க முடியும். வாட் இஸ் வாட், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேசுனா இனிஷியல் ஸ்டேஜில் கொண்டு வந்துடும். பேசிக் டிசைனிங் கொண்டு வந்துருவேன். டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி என்னங்கிறது அதையும் டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 20 to 30 டேஸ் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கிராக். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லாங்குவேஜ் எந்த கோர் லாங்குவேஜ் நீங்கள் படிக்க போறீங்களோ அதை சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜெர்க் ஆக மாட்டீங்க. இப்போ எடுத்தோடனே வந்து உட்கார் உன ஜாவா ஸ்ப்ரிங் புக் எடுத்து விடுறேன்னா சுத்தமாக ஒன்றுமே பிடிக்காது. ஐயோ இதுக்கு இந்த கோர்ஸை சூஸ் பண்ண ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு ஒரு பஃபிங் செஷன் தான் ஃபர்ஸ்ட் 20 to 30 டேஸ். அது அந்த பஃபிங் செஷனே சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் இதுதான் ஒரு கெரியரோட பேஸ். இதை கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் 30 டேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கம்யூனிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். query லாங்குவேஜ் ஃபுல்லாக முடிச்சிருவேன். அண்ட் தென் உங்களுக்கு ஜாவா, CSS இது ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெலட்டன் ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 30 டேஸ் என்னன்னா உங்களோட கோர் எதை சூஸ் பண்ண போறீங்க, ஜாவாவா, .NET-ஆ, பைத்தானா, AI எதை சூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா அதனுடைய கோர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு டேட்டா இன்டெகிரேட் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்லைன் ப்ராஜெக்ட் கூட நான் கொண்டு வர முடியும். ஸோ அந்த செகண்ட் 30 டேஸ் வந்து ரொம்ப கோர் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் 30 டேஸ் நீங்கள் ப்ராப்பர் கான்செப்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் 30 டேஸ் உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ஈஸி அந்த கோர் கான்செப்ட் குள்ள வந்துடலாம். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பக்காவாக டீச் பண்ணிருப்பேன். சரிங்களா? பக்காவாக டீச் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வந்துருவீங்க. ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கிங்குள்ள வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்து ஒரு 60 டேஸ் முடிகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. தேர்ட் மந்த் மேக்ஸிமம் மார்க் இன்டர்வியூஸ். பிகாஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே வந்து இதோட பேசிக் ஸ்கெலட்டன் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க. செகண்ட் மந்த் வந்து இதோட கோர் 30 டேஸ் நீங்கள் ஃபுல்லாக இதிலே ட்ரெயின் ஆயிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் உங்களோட ஃபுல் கான்செப்ட். இதில் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் லைட்டாக டச் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் மந்த் 61st டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இறங்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சேட் பாட்ஸ் ஏதோ ஒரு ரியல் டைம் சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. தென் ஒரு லாங் ப்ராஜெக்ட்டும் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்படி தான் உங்களோட ஒர்க் ப்ராக்ரஸ் போகும். இந்த மீன் டைம் ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு கண்டினியூஸ் மார்க் இன்டர்வியூஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் இதில் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் மார்க் இன்டர்வியூஸ் இருக்கும். இந்த 5 டிஃப்ரெண்ட் மார்க் இன்டர்வியூஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ், ரெஸ்யூம் அப்லோடிங், தென் எங்களோட கிளைண்ட்லேருந்து கால்ஸ் அசைன் பண்ணுவோம். வில் பி கெட்டிங் பிளேஸ்ட். இதுதான் எங்களோட கிளியர் கட் ஃப்ளோ. 90 டேஸ் எங்களோட ஃப்ளோ நீங்கள் கிளியர் தெரிஞ்சுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணுறீங்க. செகண்ட் மந்த் ஃபுல் கோர் உட்காடுறீங்க. தேர்ட் மந்த் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லாக ஷேப் ஆன ஒரு க்ரீம் லேயர் முடிஞ்ச பிறகு யூ ஹேவ் பின் கெட்டிங் டு த கிளைண்ட்ஸ். எங்கள் கிளைண்ட் பிளேஸ்லேருந்து கால்ஸ் வந்துடும். கால்ஸ் அலைன் பண்ணுவோம், உட்காருவோம், அடுத்தடுத்த இன்டர்வியூ உட்காருவீங்க. வில் பி கெட்டிங் பிளேஸ். இப்படி தான் எங்களோட இந்த 90 டேஸ் ஃப்ளோவே இருக்கும். ப்ராபப்ளி இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே நம்ம ஒரே ஃப்ளோவில் கொண்டே போக முடியாது. இந்த டே ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் வெளியே போயிடணும். நோ வே. பிகாஸ் நீங்கள் அதான் சொல்லல, இனிஷியல் அந்த லேயரில் நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைனா நீங்கள் அடுத்த லேயர் உங்களுக்கு புரியாது. அடுத்த லேயர் பண்ணி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படியே ஒரு மாதிரி பிளரான மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் ஸ்ட்ராங் பேஸை கொடுத்து தான் நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு போவோம். அப்போ தான் எங்களால் பிளேஸ்மெண்ட்டே உங்களை உட்கார வைக்க முடியும். நீங்கள் பிளேஸ் ஆனால் தான் எங்களுக்கும் ப்ராஃபிட், ரைட்டா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கில் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் கொண்டு போவோம். பட் எக்ஸாக்டாக எங்களோட மேப் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் தான். இந்த 90 டேஸை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணி 90 டேஸில் முடிக்கிறீங்க. ஸ்ட்ரெச் ஆலும் நாட் அன் இஷ்யூ. பட் எக்ஸாக்டாக இதோட நோட் மேன் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால்
அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ வாட்ஸ்அப் மீ. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன். கால் பண்ண வேண்டாம். கால் பண்ண மேக்ஸிமம் என்னோட நம்பர்ஸ்க்கு பிக் பண்ண முடியாது. பிகாஸ் கேண்டிடேட்ஸ் டேட்டா என்கிட்ட என்கொயரி இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தென் அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க, அவங்கள வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ டூ கிளாரிஃபை யூ. ஆர் எல்ஸ் ஒன்ஸ் அகைன் யூ கேன் ட்ராப் இன் தி கமெண்ட்ஸ். சரிங்களா? கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாலும் யூ கேன் டூ ஷேர். தேங்க்யூ வெரி மச்.